கூலர் மாஸ்டர் பிராண்டில் ஒரு சூப்பரான எல்இடி கேமிங் கீபோர்டு அண்ட் மவுஸ் காம்போக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் அப்புறம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ராடக்ட்டோட பாக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கூலர் மாஸ்டருக்கான பிராண்ட் நேம் ரைட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. டேவஸ்டேட்டர் சீரீஸில் இது 3வது மாடல். ஆல்ரெடி இருக்கிற 2 மாடலுமே இதே மாதிரி மவுஸ் கீபோர்டு ரெண்டுமே இருக்கும். அதுவும் கேமிங்கான ஒரு கோம்போ தான். அங்கேயும் எல்இடி உண்டு, ஆனால் சிங்கிள் கலர் எல்இடி தான் உண்டு. மோஸ்ட்லி ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஆனால் இந்த 3வது மாடலில் இருந்து மல்டிபிள் கலரோட, அதுவும் ஆர்ஜிபி லைட்டில் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்ஜிபியில் அதிகமாக அப்பீல் ஆகக்கூடிய ஒரு 7 கலரை பேஸ் பண்ணி இந்த 3வது மாடல் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட் யூஎஸ் பிராண்ட் இல்லைங்கிறதுனாலயா இல்லை இந்த கீபோர்டில் வேறு லாங்குவேஜ் இல்லாமல் இங்கிலீஷ் மட்டும் இருக்கிறதுனாலேன்னு எனக்கு தெரியல. யூஎஸ் கீபோர்ட் லேஅவுட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெவஸ்டேட் த காம்படிஷன் அப்படின்னு பெருசாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாம். லெஃப்டில் கூலர் மாஸ்டருக்கான லோகோ இருக்குது. ரைட் சைடில் டெவஸ்டேட்டர் 3ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட்லேயும் அதே தான், பட் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. மாடல் முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ராடக்ட் 2023 எண்டில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது. ஆனால் விண்டோஸ் 11 வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதில் விண்டோஸ் 11 அவங்க ஏன் மென்ஷன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. விண்டோஸ் 11 மென்ஷன் பண்ணாததுனால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ லெஃப்ட் சைடு பார்க்கலாம். இது ரைட் சைடு மாதிரியே தான் இருக்குது. ஸோ பேக் சைடு பார்க்கலாம். பேக் சைடில் நிறைய லாங்குவேஜில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கிலீஷில் மட்டுமே பார்க்கலாம். கரெக்டாக ப்ராடக்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் விசிட் பண்ணிக்கலாம். பாட்டமில் மவுஸ் கீபோர்டுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதில் 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்இடி யூஸ் பண்ணியிருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீபோர்டில் எல்இடி லைட் இருக்கிறதோட பெரிய ஸ்பெஷலே கொஞ்சம் டார்க்காக இருக்க இடத்துல கூட நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் தெரிஞ்சாலும் கூட கீபோர்டு பார்க்காம டைப் பண்ண முடியாது, ஒருவேளை கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ எல்இடி லைட் எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஓகே, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். பேக்கேஜ் நல்லா பெருசாக காமிச்சிருக்காங்க. பட் இன்னும் ஸ்மார்ட்டாக பேக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பாக்ஸ் சைஸ்லேயே ஒரு 80% இது முடிஞ்சிருக்கும். ஆனால் கேமிங்கான ப்ராடக்ட்டில் இதெல்லாம் ரொம்ப யூஸ்வல் தான். மேனுவல் எப்போவுமே பார்க்காம நம்ம அப்படியே ட்ராஷ் அவுட் பண்ணிட முடியாது. கொஞ்சம் ஸ்பெஷலான ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கும். வாரண்டி பற்றின டீட்டெயில் கூட சில டைம் மேனுவல்லே இருக்கும். ஸோ பேருக்காவது ஒரு டைம் எல்லா பேஜுமே செக் பண்ணுறது நல்லது. பாக்ஸில் என்ன பார்த்தோமோ அதே தான் ஆல்மோஸ்ட் மேனுவலில் இருக்குது. அதே போல் கேமிங் கீபோர்டை பொறுத்தவரையில் கண்டிப்பாக மேனுவல் செக் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஏதாவது கீஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம மேனுவல் மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் கேமிங் கீபோர்ட்லேயும் டிஃபால்ட்டாகவே வரது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையில் இந்த கீபோர்டில் மல்டிமீடியாவை தான் நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் கம்ப்ளீட்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்குமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதை வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட்டன்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பார்த்துக்கலாம். நான் ட்ராகன் வாரில் ரெட் கியர் மவுஸ் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது எனக்கு. வழக்கம் போல் கீழே எல்இடி சென்சார் போர்ட்டுமே யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது 2.0வா 3.0வாங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடியாது கீபோர்டு மவுஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2.0லே அது எஃபிஷியண்ட்டாக தான் ஒர்க் பண்ணும். இது பேக்வேர்ட் பட்டன், இது ஃபார்வேர்ட் பட்டன். இதில் ஸ்க்ரோல் வீல் நிறைய பேருக்கு இதை கிளிக் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாது. இது மவுஸோட கர்சர் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன், அதாவது டிபிஐயை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன். லெஃப்ட் கிளிக்கில் சவுண்ட் அதிகமாக வருது, ரைட் கிளிக்கில் கம்மியாக வருது. இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. பட் மவுஸ் நல்ல காம்பேக்டாகவே இருக்குது. ரைட் சைடில் பட்டன் எதுவுமே இல்லை. டிஃபால்ட்டாக எல்லா மவுஸும் என்ன சைஸில் இருக்குமோ அதே சைஸில் தான் இருக்குது. கேமர்ஸ்க்கும் கண்டிப்பாக சூட்டபுளாக தான் இருக்கும் நம்புகிறேன். நார்மல் ஒர்க்குக்கும் இது ஓகே தான். அஃபிஷியல் ஒர்க்கை பற்றி இதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு கேமிங் ப்ராடக்ட். இது எல்லாமே எல்இடி லைட்டுக்கான லைன், நல்ல யூனிக்காக இருக்குது. இந்த மவுஸில் இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷல் வேரியபிளுக்கான சிப் இருக்குது. வேரியபிள் சிப்பு பற்றின டீட்டெயிலை எல்இடி லைட் ஆன் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். கீபோர்டு நல்ல மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிச்சாக இருக்குது. நேரில் என்ன காஸ்ட்டில் நம்ம கீபோர்டு பை பண்ணாலும் ஒரு 6-7 மாதம் தாண்டினதுக்கப்புறமோ இல்லைனா 1 இயர் தாண்டினதுக்கப்புறமோ கண்டிப்பாக அந்த கீழே உள்ள லெட்டர்ஸ் அழிஞ்சிரும், இல்லைனா ஃபேட் ஆயிரும். இந்த கீபோர்டில் லேசர் கட் மூலமாக பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் கீபோர்டில் உள்ள எந்த ஒரு லெட்டருமே அழியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கீயை ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல சவுண்ட் வருது. நாய்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா
இந்த கீபோர்டு உங்களுக்கான சாய்ஸ் இல்லை. கேமர்ஸ்க்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் கீயோட லைஃப் கண்டிப்பாக இயர்ஸ் கணக்கில் இருக்கும் நம்புகிறேன். டஸ்ட்டே யாருனாலும் இதில் ப்ராப்ளம் வராது. ஏன்னா எல்லாமே மெக்கானிக்கல் கீ மாதிரி தான் இருக்குது. எனக்கு டைப் ரைட்டிங் தெரியாது, அடிக்கடி எல்இடி லைட் ஆஃப் பண்ணிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீபோர்டை நீங்கள் ரொம்ப உத்து பார்த்து தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எழுத்தில் எதுலையுமே பிரிண்ட் பண்ணல, லேசர் கட் அப்படிங்கிறதுனால ரொம்ப டிம்மாகவே தான் இருக்குது. எல்இடி லைட்டை கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாமே ஸ்பெஷலான கீஸ், எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸோடு இருக்குது. நான் லேப்டாப் கனெக்ட் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்இடி லைட்டோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ். மேலே மல்டிமீடியாக்கான கீஸ் இருக்குது. ரைட் சைடில் வால்யூம்க்கான 2 பட்டன் இருக்குது. இங்கேயும் மவுஸில் பார்த்த அதே போர்ட்டு தான், பிராண்ட் நேம் வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூஎஸ்பி போர்ட்டில். இந்த ஸ்டாண்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா டைப் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இந்த கீபோர்டோட டாப் சைடு நல்ல ஹைட்டில் இருக்குது, ஆனாலும் இதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். கீபோர்டில் உள்ள எல்இடி லைட்டை ஃபஸ்ட் செக் பண்ணலாம். ஆர்ஜிபி எல்இடி லைட் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத நேரில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. வீடியோவை விட நேரில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்குது. ஒவ்வொரு பட்டன்ஸையும் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பட்டனை யூஸ் பண்ணி சிம்பிளாக எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும், இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிரும். கீஸில் உள்ள எல்லா லெட்டர்ஸுமே லேசர் கட் மூலமாக பண்ணியிருக்கிறதுனால எல்இடி ஆனில் இருக்கும்போது டெக்ஸ்ட் நல்ல விசிபிளாக இருக்குது. இப்போ எல்இடி லைட்டோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த 2 கீயும் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். இதில் 4 டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது அப்படியே ஆஃப் ஆகிற லெவலுக்கு போயிடும். இப்போ அகைன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நம்ம என்ன லெவலில் பிரைட்னஸ் வச்சுருக்கோமோ அதே லெவலில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரைட்னஸ் 0ல் வச்சுட்டு பட்டனை ஆன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி 0ல் இருக்குது. ஆன் ஆகுறதும் தெரியாது, ஆஃப் ஆகுறதும் தெரியாது. ஆன் ஆஃப் பட்டனையும் நீங்கள் ரேண்டமாக ப்ரெஸ் பண்ணி ஆஃப் ஸ்டேஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரைட்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ அகைன் ஆன் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆஃபில் இருக்கும்போது கூட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன் ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் ஆன் பண்ணிவிட்டு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ரிசல்ட்டும் நமக்கு தெரியும். ஸோ ரெண்டையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒர்க் ஆகாத மாதிரியான ஃபீல் தான் தரும். இந்த 2 கீயும் யூஸ் பண்ணி எல்இடி லைட்டோட ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இதெல்லாம் நம்ம மாற்றிட்டு இருக்கிறதுக்கான டைமிங்கும் இருக்காது, அதுக்கான மைண்ட் செட்டும் வராது. ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறதே நமக்கு கரெக்டாக தான் செட் ஆகும். பொதுவாகவே நான் டிஃபால்ட்டாக வரக்கூடிய எந்த செட்டிங்குமே பெரிய அளவில் மாற்ற மாட்டேன். இதை நீங்கள் பொறுமையாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த எல்இடி லைட் எரியிற ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது மவுஸ்லேயும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் மவுஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ப்ரீத்திங் ஸ்டைலில் இருக்குது, எனக்கு இதுவே ஓகே தான். நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டைலாக வரும், உங்களுக்கு தேவையான ஸ்டைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கீயும் ப்ரெஸ் பண்ணி விண்டோஸோட ஸ்டார்ட் பட்டனை எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதாவது கீபோர்டு மூலமாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எனேபிள் டிசேபிள்கான ஆப்ஷன் இது. இதே பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டியை வேறு ஆப்ஷனுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கீபோர்டில் லெஃப்ட் சைட்லேயாவது விண்டோஸ் பட்டன் வச்சு தான் ஆகணும். அதனால் அதையே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ஸ்பெஷல் தான். இந்த 2 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீஸ் எல்லாத்தையுமே நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். மல்டிமீடியா கீஸில் மெயினான கீஸ் எல்லாமே லெஃப்ட்டில் இருக்குது. அதாவது கண்ட்ரோல்கான கீஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கான பட்டன்ஸ் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் மியூட் பட்டன் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். அது இதில் இல்லாதது எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரியுது. இப்போ மவுஸ் பார்க்கலாம். இது ஃபார்வேர்டுக்கான கீ, இது பேக்வேர்டுக்கான கீ. விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் நம்ம ஏதாவது ஒரு ஃபோல்டரை யூஸ் பண்ணிவிட்டு பேக் கொடுத்து நம்ம வெளியே வருவோம். ஃபார்வேர்டு கொடுத்து அதே ஃபோல்டருக்குள்ளே அகைன் நம்ம போய்க்கலாம். பட் இது ரொம்ப ரேர் தான். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்ப்ளோரர்லேயே கிளிக் பண்ணி தான் நம்ம பார்த்து பழகிருப்போம். அதுவே நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். இது டிபிஐ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன். இனிஷியலாக இந்த மவுஸ் உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஒன்று ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேவையான ஸ்பீடில் வச்சுக்கலாம்.
இந்த 2 கீயையும் யூஸ் பண்ணி எல்இடி லைட்டை ஆஃப் கூட பண்ணிக்கலாம். அதோட மெயினான நீட் எல்இடியோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெட்டுக்கு மாறி இருக்கு. அகைன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆர்ஜிபியில் உள்ள மெயினான கலர்ஸ் இதில் அப்பியர் ஆகிட்டே இருக்கும். ப்ளூ, கடைசியாக பிங்க். அப்புறம் இந்த 2 பட்டனையும் யூஸ் பண்ணி எல்இடியோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நேரிலே ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரில. ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ ஸ்க்ரோல் வீல் அப்புறம் டிபிஐக்கான பட்டன் இந்த 2ஐயும் ப்ரெஸ் பண்ணி ப்ரீத்திங் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதாவது எல்இடி லைட் எரியக்கூடிய ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீபோர்டில் நான் அதை பெரிய அளவில் காமிக்கல. மவுஸில் உங்களால் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். எல்இடி லைட் ப்ரீத்திங் ஸ்டைல் இன்ஸ்டண்ட்டாக மாறிடும். இது ஒரு ரேண்டமான ஸ்டைல் தான், பட் இதுவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அகைன் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த 2 பட்டனை யூஸ் பண்ணியும் எல்இடி லைட்டை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 7வது கலர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அகைன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஆன் ஆயிரும். இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. அகைன் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரீவியஸாக உள்ள ஸ்டைலை விட இது இன்னும் கொஞ்சம் அதிகமான டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைட்லேயும் ப்ரெஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதோட ப்ரைஸிங், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ப்ரைஸிங்க்கு அது ஓகேவா இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அமேசானில் இதோட ப்ரைஸிங் 3200 வருது. நீங்கள் இந்த ப்ராடக்டை பார்க்கும்போது ஒருவேளை இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலாம். இந்த கீபோர்டில் உள்ள கீஸ் மெக்கானிக்கல் கீஸ் கிடையாது. ஆனால் மெக்கானிக்கல் கீஸ் அளவுக்கு ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. மெக்கானிக்கல் கீஸ் நார்மல் கீஸோட லைஃப்பை விட அதிகமான லைஃப் இருக்கும். கீஸ் உள்ள ஏதாவது டஸ்ட் ஏறினா கூட பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் மெக்கானிக்கல் கீஸ் எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஆனால் மெக்கானிக்கல் கீஸ் இல்லாத ஒரு ட்ராபேக்காக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. 2014 ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸுக்கு முன்னாடியே 5300 சம்திங்கில் லாகிடெக் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி இவங்களோட G510S அப்படிங்கிற ஒரு கீபோர்டை நான் பை பண்ணியிருந்தேன். இந்த கீபோர்டில் இருக்கிறது எல்லாமே மெக்கானிக்கல் கீஸ் தான். ஆனால் ஒரு வருஷம் கூட எனக்கு இந்த கீபோர்ட் சப்போர்ட் பண்ணல. ஸ்பேஸ் பார் 1 இயர்க்குள்ளே ரிப்பேர் ஆகிடுச்சு. ரீப்ளேஸ் பண்ணதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் எல்லா பிராண்ட்லேயும் உள்ள மெக்கானிக்கல் கீஸ் இப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லிட முடியாது. ஸோ 1 இயருக்கு மேலே இதை நான் சிம்பிளாக ட்ராஷ் அவுட் தான் பண்ணேன். வேறு எந்த ஆப்ஷனும் என்னால் பண்ண முடியல. ஆனால் இதில் இருக்கிற கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. அதனால் மெக்கானிக்கல் கீஸ் இல்லை அப்படிங்கிறத ஒரு ட்ராபேக்காக எடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் இதில் இருக்கிற அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில லெட்டர்ஸ் ஃபேட் ஆகிடுச்சு. பட் இங்கே எல்லாமே லேசர் கட், அதாவது இதில் ஒரு ஹோல் மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த கீபோர்டில் உள்ள எந்த எழுத்துமே பெரிய அளவில் பிரைட்டாக தெரியாது. ஸோ எல்இடி லைட் எப்பயுமே ஆனில் இருந்து தான் ஆகணும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2021 ஸ்டார்டிங்கில் வாங்கியிருந்தேன். 500க்கு உள்ளதான். அப்படி பார்த்தா இந்த கீபோர்டில் மல்டிமீடியா வரைக்கும் இருக்குது. மெக்கானிக்கல் கீஸுமே கிடையாது. 5000க்கு மேலே வாங்கின கீபோர்டு 1 இயர் கூட ஒர்க் பண்ணல. 500க்கும் கீழே வாங்கின கீபோர்டு இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ். ஸோ ப்ரைஸிங்கை வச்சோ அது ஸ்டாண்டர்டான ஒரு மெக்கானிக்கல் கீஸ் இல்லை அப்படிங்கிறதுனாலே நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இது போக எக்ஸ்ட்ரா டிரைவர் சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன செட்டிங் பண்ணியிருந்தாலும் அது ஸ்டோராகவே இருக்கும். ஆனால் இந்த கீபோர்டை பொறுத்தவரையில் வேரியபிள் கான்செப்டே கிடையாது. இதில் நீங்கள் என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணாலும் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது பழையபடி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். இதில் அவங்க வேரியபிள் கொடுக்காத ஒரு பெரிய ட்ராபேக் இல்லை. ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் கொடுத்துருந்தாங்கன்னா சிஸ்டத்துலேயாவது அது ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதுவுமே கொடுக்கல. எனவே நீங்கள் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷலான கீபோர்டு. அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய இரிட்டேட்டிங்காக இருக்கும். மல்டிமீடியாவில் மியூட் பட்டன் இல்லை. ஸோ அந்த மியூட் பட்டன் இல்லாத உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இல்லை அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மவுஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேமிங் மவுஸ்னு வந்துச்சுனாலே மவுஸோட டிபிஐ ஒரு இம்பார்ட்டண்ட்டான நீட். இந்த மவுஸில் 2800 வரைக்கும் தான் வச்சுருக்காங்க. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? டிபிஐ பற்றின அவேர்னஸே இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம பை பண்ணுற எல்லா மவுஸுமே ஆல்மோஸ்ட் 1200க்கு உள்ளே தான் டிபிஐ இருக்கும். இந்த டிபிஐயில் இருக்கும்போது கர்சர் நல்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். அந்த ஸ்பீடில் நம்ம ஒர்க் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நார்மல் மவுஸ் நமக்கு செட் ஆகவே செய்யாது. என்னை பொறுத்தவரை இதில் 3200 டிபிஐ இல்லாதது இந்த ப்ரைஸிங்கில் நான் ஒரு ட்ராபேக்காக தான் பார்க்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேமிங் மவுஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அதிகமான ஸ்பீடாக தெரியும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு தாராளமாக போதும். இதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீடாக அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே இந்த ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா இந்த மவுஸோட ஸ்பீடு உங்களுக்கு செட் ஆகவே செய்யாது. அதிகமான ஸ்பீடில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்மியான ஸ்பீட்லேருந்து நீங்கள் அப்படியே கொஞ்சமாக 2800 வரைக்கும் வரலாம். ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் 2800 ஸ்லோவாக ஒர்க் பண்ணுற மாதிரி. மவுஸுக்கும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுறேன்.
என்னோட என்டையர் லைஃப்பில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த மவுஸ் தான். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், பட் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப காம்பேக்டான மவுஸ் மாதிரி தெரியும். இந்த மவுஸோட ப்ரைஸ் 1200 வரைக்கும் இருக்கும், பட் 850 ரூபா வரைக்கும்லாம் சில டைமில் ஆஃபரில் பண்ணுவாங்க. 2022 வாங்கின மவுஸ் தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மவுஸ் அதிகமாக ரஃப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கே 3 இயர்ஸ் வரைக்கும் சாலிடாக ஒர்க் பண்ணும். நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்கலாம். அவ்வளோ ஸ்டாண்டர்டான மவுஸ். இது ஆல்மோஸ்ட் 1000க்கு உள்ளே தான் இருக்குது. ஆனால் டிபிஐ பார்த்தீங்கன்னா 3200 டிபிஐ இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம டபுள் கிளிக் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கீழே ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2 பட்டன் இருக்கும். இதுலேயும் எல்இடி தான், ப்ரீத்திங் ஸ்டைல் இருக்கும், நிறைய ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மவுஸோட வயரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. இந்த மவுஸ்லேயும் டிபிஐ சேஞ்ச் பண்ணுறதுக்கான செட்டிங் உண்டு. இது ஒரு ஸ்டாண்டர்டான கேமிங் மவுஸ். எல்லாத்துக்கும் மேலே பெரிய ஸ்பெஷல் இந்த மவுஸோட மேட். இந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான மேட்டில் இருக்கும். இந்த மேட்டோட லைஃப் கூட சாலிடாக 3 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணும். கூலர் மாஸ்டரில் உள்ள இந்த மவுஸுக்கு மேட் இல்லாததையும் நான் ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன். 3200 டிபிஐ இல்லை, அதுவும் என்ன பொறுத்தவரை ஒரு ட்ராபேக் தான். ஏன்னா 4K மானிட்டர்லேயே அது ஸ்லோவாக தான் இருக்கும். 2000க்கு மேலே டிபிஐ கொடுக்குறாங்கன்னா 2K மானிட்டருக்கு ஓகே, 4000க்கு மேலே இருந்ததுன்னா 4K மானிட்டருக்கு ஓகே. அப்போ 3200 இருந்தாலே அது 4K மானிட்டர்லேயே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த மவுஸை பொறுத்தவரையில் ஃபுல் ஹெச்டிக்கு இது ஓகே தான். ஆனால் நல்ல ஸ்டாண்டர்டான மவுஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு பெரிய ஸ்பெஷலாகவே தெரியாது. ஸோ 1000க்கு உள்ளே இவ்வளோ ஸ்டாண்டர்டான மவுஸ் இருக்கும்போது இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதே போல் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த மவுஸில் ரைட் கிளிக்குக்கும் லெஃப்ட் கிளிக்குக்கும் உள்ள சவுண்டு வேரியேஷன் ஆகுது. இதோட கிளிக் பட்டன் எவ்வளோ நாளைக்கு லைஃப் இருக்குன்னு எனக்கு தெரியல, யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மவுஸில் வேரியபிள் கான்செப்ட் இருக்குது, அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஸ்பெஷல் தான். கீபோர்டில் கொடுக்கல, ஆனால் மவுஸில் கொடுத்துருக்காங்க. மவுஸில் நம்ம என்ன மாதிரியான கலர் செட்டிங் சேஞ்ச் பண்ணாலும், என்ன டிபிஐ சேஞ்ச் பண்ணாலும் அதில் வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். சிஸ்டத்தை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செட்டிங் அப்படியே தான் இருக்கும். ஸோ வேரியபிள் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய ஸ்பெஷல். ஸோ நீங்கள் மவுஸுக்கு 1000 எடுத்தாலும் கூட 2200 கீபோர்டுக்கு வருது அப்படின்னா அது ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இந்த ரெண்டுமே கோம்போவாக கொடுத்து ஒரு ஸ்பெஷலான சேல்ஸை டார்கெட் பண்ணி கூட இவங்க பண்ணியிருந்துருக்கலாம். பட் மவுஸுக்கு 3200 டிபிஐயும் பேடும் இருந்துச்சுன்னா என்னை பொறுத்தவரையில் மவுஸ் சைடு 100% இது பெர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன். கீபோர்டில் வேரியபிள் பட்டன் கூட ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்க போகிறதில்ல. எல்இடி லைட் எப்போவுமே நமக்கு ஆன்லேயே தான் இருக்கும். ஆனால் மியூட் பட்டன் இல்லாத என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ட்ராபேக்காக நான் நினைக்கிறேன். கூலர் மாஸ்டரில் உள்ள இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிராகன் வார் மவுஸுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அமேசானை பொறுத்தவரையில் அவைலபிள் இல்லை, பட் கண்டிப்பாக அவைலபிள் வரும். ஒருவேளை வேறு ஏதாவது சைட்ஸில் அவைலபிள் இருந்தாலும் இந்த மவுஸை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை அனலைஸ் பண்ணி இந்த ப்ரைஸிங்க்கு இது சூட்டபுளாக இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் முடிவு பண்ண முடியும் நம்புகிறேன். இந்த பிராண்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிராண்ட் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு நிறைய பீப்புளுக்கு இப்பவும் தெரியாது. கேமிங் ஸ்டைலில் உள்ள சிபியூக்கான கேபினெட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதே பிராண்டில் உள்ள கேபினெட் தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த சிபியூரோட லைஃப், அதோட பெர்ஃபார்மன்ஸ், அது மேலே ஒரு சின்ன ரெஸ்பெக்டில் தான் இந்த கீபோர்டு அண்ட் மவுஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் இவங்களோடையும் பெட்டரான ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது கேபினெட் மேனுஃபேக்சரிங்கில். இந்தியாவில் எந்த அளவுக்கு அதெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. 30,000 ரேஞ்சுக்கெலாம் இங்கே கேபினெட் இருக்குது. ஆனால் கூலர் மாஸ்டர் கேபினெட் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் அவைலபிள் இருக்கும். இம்போர்ட் கூட பண்ணிக்கலாம். ப்ரைஸிங்குமே நமக்கு ரொம்ப சூட்டபுளாக அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஒருவேளை இந்த கம்பெனி பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்டாண்டர்டான ஒரு சில ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ கூலர் மாஸ்டரில் டேவஸ்டேட்டர் 3 கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ் கோம்போக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.